பெருமை என்றால் பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறைத்தல், மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல், மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல். சில மக்களை நம்ம பாவத்துல பார்க்கிறோம், சில மக்களை பாவத்துல பார்க்கிறோம், அவர்களுக்காக பரிதாபப்படணும், அவர்கள் திருந்தணும், அவர்கள் நல்ல முறையில் வாழ நினைக்கணும். ஆனா என்றைக்கு நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம தான் சொர்க்கம் அவர்கள் நரகம் தான் நினைச்சிடக்கூடாது. எது தெரியுமா பெருமை? இதுதான். என்ன நினைக்கணும்டா, பெரும்பாலும் சில பொழுதுகள்ல நன்மை செய்து கொண்டு சிலர் பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தீமை செய்து கொண்டு சிலர் கவலையில இருப்பாங்க. நீங்க பாவம் செஞ்ச மக்களோடு சம்பந்தப்பட்டு பேசக்குள்ள பாருங்க, அவங்க எப்படி பேசுவாங்க. சில நேரங்களில் பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கடா, என்ன செய்ய, நான் உங்களுக்கு எல்லாம் என்னது இந்த தொழுற மாதிரியான ஒரு இன்னும் வருது இல்லையே, நம்ம ஒரு பெரிய இதுல இருக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கிறான். அதை பார்த்தா நம்ம பயப்படணும். ஏன் பயப்படணும்டா, அவன் தன்னை தாழ்த்தி தான் பேசுறான். அவன் என்னட்ட ஒண்ணு இல்லைன்னு தான் என்ன செய்யறான், பேசுறான். உங்களுக்காக வேண்டி அவன் பேசல. அவன் மக்சூஃப், வெளிப்படையா இவனுடைய எல்லாமே அதான் உலகத்துக்கே தெரியும் என்றனால கவலையில வேதனையிலும் பேசுறான். நம்மளால திருந்த முடியல, நம்மளோட சூழல் எப்படி இருக்கு, நம்மளோட தொழில் எப்படி இருக்குது, துவா கேளுங்க நாங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லுவான். நம்மகிட்ட உள்ளத்துல அதுக்கு நம்மள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஃபீலிங் வந்துடக்கூடாது. என்ன மலக்கு நம்மளுக்கு அப்படி என்ன வருது, ரைட் எல்லாம் ஓகே எல்லாம் ஹைராக்குவா அப்படின்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன நினைக்கணும், அவன்கிட்ட நீங்களும் முயற்சி எடுத்தா என்ன செய்யலாம், ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம். நாங்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துல இல்ல, உங்களை மாதிரி தான் நாங்களும் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அல்லாஹ் எங்கட பாவத்தை உங்களோட பாவத்தை என்ன செய்யணும், மன்னிக்கணும். இந்த வார்த்தைகள் நம்ம பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய இடம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அக்ஷா அலைக்குமுத்தன், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, நான் உங்களுக்கு பயப்படுவதெல்லாம் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உள்ளத்திலே ஒரு பெருமிதம் உண்டாகுமே, அதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரைக்கும் யாராவது ஒருவர் நான் இல்லாம இது நடக்காதுன்னு நினைச்சாண்டா முதல் விஷயமே அவனுக்கு உணர்த்துறதுதான், நீ இல்லாம தான் இது நடக்கும். நீ இல்லாம தான் பெருமை என்பது ஒரு துளி கூட நமக்கு வந்தா அல்லாஹ்வோட மோதிரம்னு அர்த்தம். உங்களுக்கு பக்கத்துல ஒரு நண்பர் எப்படி இருக்கணும்னா, நீங்க ஒரு சோதனையான பாதையில போற நேரத்துல இதுல அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு எப்படி இருக்கிறது லிங்க் பண்றவராக இருக்கணும், விளங்கப்படுத்தவராக இருக்கணும். இந்த சோதனையே உனக்கு ரஹ்மத் தான், இந்த சோதனையே உனக்கு அருள் தான், இந்த சோதனையே உனக்கு கண்ணியம் தான் என்று நினைக்கக்கூடிய அமைப்புல ஒருவராக அவர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்னா அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு நேரடியாக வந்து பேச போவதில்லை, அல்லாஹ் தஆலா நேரடியாக வந்து பேச போவதில்லை. அவனது சோதனைகள், அவனது இந்த உலகத்தை அவன் தரக்கூடிய அந்த துன்பங்கள், இவைகள் எமக்கு ஒரு செய்தியை சொல்லும், எமக்கு ஒரு செய்தியை சொல்லும். அந்த செய்தி எம்மிடத்துல ஈமான் இருக்குமாக இருந்தால் நம்ம அதை என்ன செய்வோம், நம்ம புரிந்து கொள்வோம். சில புரிதல்கள்ல தவறு ஏற்படலாம், சில புரிதல்கள்ல பிழை வரலாம். ஆனால் நம்ம அல்லாஹ்வை நல்ல முறையில் புரிய முயற்சி எடுத்தோம். உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தி. அடிச்சாலும் அணைச்சாலும் அம்மா மாதிரி யாரும் வரமாட்டாங்க. உங்களை சுத்தி இருக்க உறவுகள் எல்லாமே ஒரு நாள் உங்களை கைவிட்டாலும், நீங்க அதிகமா நேசிக்கிறவங்க உங்களை ஒரு நாள் தூக்கி எரிஞ்சிட்டு போனாலும், ஏன் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எதிராக நின்னாலும், உங்களுக்கு துணையா நிக்கிற ஒரே உயிர் அம்மா தான். நாம என்ன பண்ணாலும் நம்மளை வெறுக்காத ஒரே ஜீவன் அம்மா. அம்மா மட்டும் இல்லைன்னா 1000 சொந்தங்கள் இருந்தும் நாம நம்மள அனாதையா தான் உணர்வோம்.